இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சிக்கான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் ரிசல்ட் வந்த பிறகு அதை செக் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிபிஎஸ்சிக்கான 10th 12th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மே 10ஆம் தேதிக்குள் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. மே 8ஆம் தேதி 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசல்ட் வந்த பிறகு அதை எப்படி செக் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே cbsc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்.cbsc.gov.in இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ரிசல்ட் வந்த பிறகு லேட்டஸ்ட் நியூஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஹெட்லைனாக ஷோ ஆகும். அப்படி இல்லைனா கரண்ட் ஈவெண்ட் ஆப்ஷனில் வந்து 10th 12th ரிசல்ட்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், உங்களோட ஸ்கூல் நம்பர், அட்மிட் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் என்ன ஃபார்முலா கொடுத்துருவாங்களோ அதே ஃபார்முலா என்டர் பண்ணி செக்யூரிட்டி பின் நம்பர் கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds உங்களுக்கான சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வந்து சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் செக் பண்ணிக்க முடியும். ரிசல்ட் கண்டிப்பாக மே 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 4 நாட்களுக்குள் கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு வெப்சைட் ப்ராப்ளம் வந்தால் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். அதை செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர் ரிசல்ட்ஸ் டிஜிலாக்கர் ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். ரிசல்ட்ஸ்.digilocker.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு எந்தெந்த மாநிலத்துக்கெலாம் வந்து 10th 12th ரிசல்ட் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டேட் ஷோ ஆகும். உங்களுக்கு சிபிஎஸ்சி ரிசல்ட் ஓப்பன் ஆன பிறகும் சிபிஎஸ்சி 10th 12th ரிசல்ட்னு சொல்லி ஷோ ஆகும். அதில் செக் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியிட முக்கிய தகவல். ரிசல்ட் செக் பண்ணதுங்க பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.